விஜயநகரத்தில் மிகுந்த பஞ்ச நிலை ஏற்பட்டது. அப்போது நீர்க்கிணற்றிலும் நீர் கடுமையாக குறைந்து தெனாலிராமன் தன் தோட்டத்தை ஊறவித்ததற்காக அவள் யூரே நீர் இறைப்பதில் கஷ்டப்பட்டார். இச்சமயத்தில் சில திருடர்கள் அவருடைய வீட்டுக்குள் ஊர்ந்து உடனடி வாய்ப்பை கண்டு சைக்கிளித்து கிணறுக்குள் மறைந்தனர். ராமன் இதை கவனித்து அவற்றைப் பற்றி மனைவியிடம் அறிவித்தார். ஆனால் அவர் அதற்கு பதிலாக நினைவில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார். மனைவியிடம் சத்தமாகச் சொல்லாமல் ஆபத்தில்லாதபடி கூறி தங்கள் மனைவியோடு கூட்டு முயற்சியில் தேவையற்ற பொருட்களை பெட்டியில் இடம் செய்து அதை கிணற்றுக்குள் தூக்கி போட்டு வைத்தார். பின்னர் சத்தமாக, இவை எல்லா பொருட்களும் இனிமேல் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறினார். திருடர்கள் ஆழமான கிணற்றுக்குள் இறங்கி மேலிருந்து நீர் இறைத்தும் பெட்டியை எடுத்துக்கொள்ள முடியாமல் வருத்தப்பட்டு விட்டனர். அப்பொழுது காவலர்கள் மற்றும் ராமன் வந்து, நீங்கள் நாளை வந்து இங்கே நீர் இறைக்காதீர்கள், இன்றுதானே போய் வேண்டியதை பண்ணுங்கள் என்று சொல்லினார். அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டதும் ராமனும் மனைவியும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மரபாக தண்ணீர் இறைக்கச் செய்ததை பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர்.